வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கு டோட்டலாக 3588 வேகன்சிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வேகன்சியும் உண்டு. தமிழ்நாட்டுக்கு தனியாக வேகன்சி இருக்கும், தமிழ்நாட்டுக்கு தனியாக தான் கட் ஆஃப் இருக்கும். அதனால் காம்படிஷன் இதில் கம்மியாக இருக்கும், கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கேரளா, ஆந்திரா அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து தனித்தனியாக வந்து வேகன்சி இருக்கும், தனித்தனியாக தான் கட் ஆஃப் இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஸ்டேட் வைஸ் வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இன்னும் சொல்லலை. ஓகே, சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த பேஜே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் தெரிய வரும். மொத்தமாக 3500 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் 100 வேகன்சியாவது வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, 100 வேகன்சி அப்படின்னா கண்டிப்பாக 100 பேருமே தமிழ்நாட்டில் தான் செலெக்ஷன் ஆக போகிறீங்க. அப்படின்னால இதில் வந்து நீங்கள் இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்கள் செலெக்ஷன் ஆன மாதிரி தான். ஓகே, இதில் வந்து உங்களால் இதில் கேட்டிருக்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆன மாதிரி தான். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணவங்களுக்குன்னு ஒரு சில வேகன்சி இருக்குது. 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது 10th முடிச்சு ஐடிஐ முடித்தவங்களுக்குன்னு ஒரு சில வேகன்சிஸ் இருக்குது. அடுத்ததாக 10th முடிச்சிருக்கணும், அடுத்ததாக என்எஸ்கியூஎஃப் லெவல் 1 சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அந்த மாதிரியும் ஒரு சில வேகன்சி இருக்குது. 10th மட்டும் முடித்தவங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் வேகன்சி இருக்குது, அப்ளை பண்ணலாம். ஓகே, மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வேகன்சிஸ் இருக்குது. அடுத்ததாக இதில் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. நான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்ளை பண்ணாமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் போன வருஷம் வந்து இதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அது சேஃபான ஸ்கோராக இருக்கும். அடுத்தது ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும், மெடிக்கல் க்ரைட்டீரியா என்னென்ன, ட்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்கும், அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் கடைசியாக செலெக்ஷன் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வேறு எந்த ஒரு ஹெல்ப்பும் தேவைப்படாது. எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செலெக்ஷன் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை ஏகப்பட்ட பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்புறம் அதிகமாக ரிசல்ட் கொடுத்தது இந்த எக்ஸாம்னு சொல்லலாம். நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஸோ நிறையா ட்ரேடில் வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்காக சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த வீடியோ நான் போடுறப்போ உங்களோட ஃபோட்டோ இதில் இருக்கும். அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நடக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்மக்கிட்ட சொன்னவங்களோட லிஸ்ட் தான் நான் கொடுத்துருக்கேன், சொல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூலை 25லேருந்து ஆகஸ்ட் 23 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அது வந்து ஆகஸ்ட் 24லேருந்து 26 இந்த 3 நாள் வந்து ஓப்பனில் இருக்கும். பட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 100 ரூபா பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. 3588 வேகன்சிஸ். இதில் மேலுக்கு 3406 வேகன்சியும், ஃபீமேலுக்கு வந்து 182 வேகன்சியும் இருக்குது. ஓகே, ஸோ மேலுக்கு வந்து என்னென்ன ட்ரேடுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்கிறது தான். பட் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து எந்தெந்த ட்ரேடில் இருக்குது அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. பட் ஃப்யூச்சரில் தெரிய வர்றப்போ நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ காப்லருக்கு வந்து 65, டெய்லருக்கு 18, கார்பெண்டருக்கு 38, ப்ளம்பருக்கு 10, பெயிண்டருக்கு 5, எலக்ட்ரீஷியனுக்கு 4, குக்குக்கு 1462 வேகன்சி இருக்குது. வாட்டர் கேரியருக்கு 699, வாஷர்மேனுக்கு 320, பார்பருக்கு 115, ஸ்வீப்பருக்கு 652, வெயிட்டருக்கு 13, பம்ப் ஆப்பரேட்டர், அப் ஹோல்ஸ்டர், கோஜி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1, 1, 3 ரொம்ப கம்மியான வேகன்சி தான் இருக்குது. ஸோ மொத்தமாக மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3406 வேகன்சி இருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கேட்டகிரிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டர் போஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ்க்கும் எஸ்டிக்கும் வேகன்சி இல்லை. அப்போ அவங்க அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அவங்க யூஆரில் இருக்கக்கூடிய இந்த 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாருமே யூஆரில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். உங்களோட பர்டிகுலர் கேட்டகரிக்கு வேகன்சி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் யூஆரில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பட் யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்களோ, என்ன ஹைட்டு கேட்டிருக்காங்களோ அது உங்களுக்கு இருக்கணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நிறையா ட்ரேட் இருக்குது. எல்லாருமே எல்லாத்துக்கும் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகே, எல்லாருமே இல்லை, ஒரு சிலர் வந்து எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. இதில் ஏதாச்சும் ஒரு ட்ரேடுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் நம்பர் ஆஃப் வேகன்சியை நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு எந்த ட்ரேடில் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
இப்போ எனக்கு வந்து பெயிண்டிங் நல்லா தெரியும், பிளம்பிங் ஒர்க் நல்லா தெரியும்னா, அதில வேக்கன்சி கம்மியா இருந்தாலும் அதில தான் உங்களுக்கு வந்து நாலேட்ஜ் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, குக்குக்கு வந்து அதிகமான வேக்கன்சி இருக்குது. பட் எனக்கு குக்கிங்கே தெரியாது அப்படிங்கிறப்போ, இதில அப்ளை பண்றனால எந்த யூசுமே இல்ல. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிய பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குதோ, அதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி ஃபீமேலுக்கு 182 வேக்கன்சி இருக்குது. ஃபீமேல் கேண்டிடேட்டுமே நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க செலக்ஷன் ஆயிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் இதுக்கு எலிஜிபிளா இருந்தா அப்ளை பண்ணுங்க. ஓகே. ஸோ காப்லருக்கு 2, கார்பெண்டருக்கு 1, டெய்லருக்கு 1, குக்குக்கு 82, வாட்டர் கேரியருக்கு 38, வாஷர்மேனுக்கு 17, பார்பருக்கு 6, ஸ்வீப்பருக்கு 35 வேக்கன்சிஸ். இந்த மாதிரி டோட்டலா இந்தியா ஃபுல்லா எவ்வளோ இருக்குது? தமிழ்நாட்டுக்கு ஃபீமேலுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு தெரில. ஓகே. இதில செலக்ஷன் ஆனீங்க அப்படின்னா, சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக் பே வந்து 21,700. பட் இது வந்து பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறனால பார்டர்ல தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸோ இதில வந்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலோவன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா குடுப்பாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில வந்து சேலரி நல்லாவே இருக்கும். மினிமம் 40,000க்கு மேலேயே இருக்கும் உங்களுக்கு. மாச சம்பளமே ட்ரெய்னிங் முடிச்சதுக்கப்புறம். ட்ரெய்னிங்கில ஒரு 25,000 30,000க்குள்ள இருக்கும். பட் ட்ரெய்னிங் முடிச்சதுக்கப்புறம் 40,000க்கு மேல கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு கேட்டிங்கன்னா, யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும் ரூ. 150 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மத்த யாருமே வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, எந்த கேட்டகரில இருந்தாலும் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்களும் பே பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில வந்து யூஆர், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் இருக்குதுல்ல, அந்த டைமில இந்த ஏஜ் இருக்கணும். ஓகே. ஓபிசினா 28க்குள்ள இருக்கணும். எஸ்சி, எஸ்சினா 30க்குள்ள இருக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமா குடுத்துருக்காங்க. இப்போ கார்பெண்டர், பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன், பம்ப் ஆப்பரேட்டர், அப்ஹோல்ஸ்டர். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 10th முடிச்சிருக்கணும். அது போக ஐடிஐ முடிச்சிருக்கணும். 2 வருஷம் ஐடிஐ இந்த ட்ரேட்ல முடிச்சிருக்கணும். இப்போ கார்பெண்டர் இல்லைனா பம்ப் ஆப்பரேட்டர் இல்லைனா பிளம்பர் இந்த ட்ரேட்ல வந்து நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஓகே. அதுக்கப்புறம் இதுவும் குடுத்துருக்காங்க. 1 இயர் இண்டஸ்ட்ரியல் ஐடிஐ ட்ரெய்னிங், கவர்ன்மெண்ட் அஃபிலியேட்டட் வொகேஷனல் இன்ஸ்டிடியூட் வித் அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னு குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஒருவேளை ஐடிஐலே வந்து 1 இயர் கோர்ஸ் மாதிரி எதுவும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே. மத்தபடி 10th முடிச்சு 2 இயர் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதுமானது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் கிடையாது. ஏன்னா நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஸ்கில் இல்லாம இருக்காது அப்படினால, ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தாலே நீங்க செலக்ஷன் ஆயிருவீங்க. ஓகே. அடுத்ததா காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர், கோஜி. ஓகே. இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். 10th மட்டும் முடிச்சவங்களே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. இதில வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். ஓகே. எந்த போஸ்ட்டுக்குலாம் 10th மட்டும் கேட்குறாங்களோ, அங்க ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஸோ பிராக்டிகல் நாலேட்ஜ் உங்களுக்கு இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து இப்போ டெய்லர்னா தச்சு காட்ட சொல்லுவாங்க. ஓகே. டெய்லரிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிளாத்த குடுத்து தச்சு காட்ட சொல்லுவாங்க. ஸ்வீப்பர்னா கண்டிப்பா உங்கள வந்து பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே வந்து கிளீன் பண்ண தெரியுதான்னு சொல்லி, கிளீன் பண்ண சொல்லி காட்டுவாங்க. கேட்பாங்க. ஓகே. ஸோ அத நீங்க வந்து பண்ணி காட்டணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ குவாலிஃபை ஆகணும் நீங்க இதுக்கான ஸ்கில் டெஸ்ட்ல. அடுத்ததா குக்கு, வாட்டர் கேரியர், வெயிட்டர் இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து 10th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதுல இந்த இந்த ஃபீல்டுல நீங்க வந்து என்எஸ்கியூஎஃப் லெவல் 1 சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். ஸோ என்எஸ்கியூஎஃப் அப்படிங்கிறது வந்து நார்மலா எங்கேயும் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. இதுக்குன்னு ஒரு சில இன்ஸ்டிடியூட் இருக்குது. ஆன்லைன்ல கூட இதுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுத்துட்டு சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல காசு வாங்கிட்டு கூட குடுக்குறாங்க. ஸோ நீங்க ஏமாந்துறாதீங்க. ஓகே. ஸோ இந்த மாரி நெறைய இடத்துல காசு வாங்கிட்டு குடுக்குறாங்க அப்படினால தான் இதுக்கு நான் வந்து எந்த கைடன்ஸும் குடுக்கல. நீங்க இவங்க கிட்ட வாங்குங்கன்ட்டு. ஏன்னா யார் எவ்வளோ வாங்குறாங்க, உண்மையிலேயே அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு நாலேஜுமே வந்து தமிழ்நாட்டுல யாருக்கும் கிடையாது. ஓகே. ஈவன் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அது எங்க வாங்கணும் அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இல்ல. ஸோ நான் முடிஞ்ச அளவு விசாரிச்சு பார்க்குறேன். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் யாரும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, எப்படி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி சந்துருமாஸ் ஆப்ல சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ கூட போடுறேன். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது இதுக்கான ஹைட் செஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, யூஆர், ஓபிசி, எஸ்சி கேட்டகரியில இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்க்கு வந்து 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட் மினிமம் 75 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். அதுவே எஸ்டி கேண்டிடேட்னா 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட் வந்து சேம் தான். ஓகே. 75, 80 இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு யூஆர், ஓபிசி, எஸ்சினா 155 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். எஸ்டினா 148 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதுமானது. ஸோ ஃபீமேலுக்கு வந்து செஸ்ட் மெஷர் பண்ண மாட்டாங்க. ஹைட் மட்டும் தான் மெஷர் பண்ணுவாங்க. அடுத்ததா இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து கண்ணாடி போட்டிருக்கிறவங்க எலிஜிபிள் கிடையாது. நீங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. ஓகே. ஸோ
ஸ்பெக்ஸ் போடாமல் உங்களோட கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் வந்து 6/6 இன்னொரு கண்ணில் வந்து 6/9 வந்து இருக்கணும். ஓகே, அதாவது இதில் வந்து பெட்டர் ஐ ஒர்ஸ் ஐ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ரைட் ஹேண்டர் அப்படின்னா உங்களோட ரைட் ஐயில் வந்து 6/6 இருக்கணும். லெஃப்ட் ஹேண்டர்னா லெஃப்ட் ஐயில் 6/6 இருக்கணும். இன்னொரு ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 6/9 இருக்கணும். ஓகே, அடுத்ததாக நாக்னி, ஃப்ளாட் ஃபுட், வெரிகோஸ் வெயின், மாறுகண், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ், இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மெடிக்கல் டெஸ்ட் வந்து இதில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். எஸ்எஸ்ஜிடிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆர்மி நேவி அந்த மாதிரி நீங்கள் எதுவும் செலெக்ஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மாதிரி சேம். ஓகே, அதே மாதிரி தான் இதில் இருக்கும். ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ஓகே, தேவையில்லாமல் யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உண்மையிலே ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆனால் போதும், அதுக்கு மார்க்லாம் கிடையாது. ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கு தான் மார்க். ரிட்டன் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. ஓகே, ஸோ ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் இருக்கும். அடுத்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ட்ரேட் டெஸ்ட்டு ஒரு சில போஸ்ட்டுக்கு இப்போ 10th மட்டும் படிச்சிருந்தா போதும்னு இருக்குதுல்ல, அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ட்ரேட் டெஸ்ட். என்எஸ்கியூஎஃப் சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கோ ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படிங்கக்கூடிய இருக்க போஸ்ட்டுக்கோ வந்து ட்ரேட் டெஸ்ட்டு கிடையாது. ஓகே, அடுத்ததான் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராசஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு இருக்கிற அதே மாதிரி தான். 5 கிலோமீட்டர் ரன்னிங் மட்டும்தான் 24 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் மேலுக்கு. ஃபீமேல் அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 8 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா RFID மூலமாக தான் ரன்னிங் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ் அப்படிங்கிற டிவைஸ் மூலமாக பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். உங்களுக்கு கூட்டத்தில் ஓடுறீங்க, பின்னால் இருக்கிறீங்க, பின்னால் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. டைமர் வந்து ஒரு செகண்ட் மைக்ரோ செகண்டில் கூட நீங்கள் வந்து கரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா உங்களை வந்து எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இதில் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் நம்பலாம். இதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட ட்ராபேக் கிடையாது. ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே ப்ரிப்பரேஷன் வச்சு இந்த எக்ஸாமில் ஈஸியாக குவாலிஃபை ஆயிடலாம். ஓகே, ஸோ மொத்தமாக 100 கொஷின், ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கு கிடையாது. மைனஸ் மார்க்கும் கிடையாது, ப்ளஸ் மார்க்கும் கிடையாது. ஓகே, ஸோ 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. டைமுமே வந்து தாராளமாக இருக்கும். இதில் எஸ்எஸ்சி ஜிடியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். இதுக்கு முன்னால் எஸ்எஸ்சி ஜிடிக்கு என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அந்த பேட்டர்ன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்த பேட்டர்ன். இப்போ ஜிடிக்கு வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, மற்றபடி சிலபஸ் சேஞ்ச் ஆகல. ஓகே, ஸோ ஜிகேல 25 கொஷின், ரீசனிங்கில் 25 கொஷின், மேத்ஸில் 25 கொஷின், இங்கிலீஷில் 25 கொஷின். ஸோ இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னால் எஸ்எஸ்ஜிடிக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, மற்றபடி சேம் சிலபஸ் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சில டாபிக் மட்டும்தான் அதில் படிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்னு அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த டாபிக் படிக்காமல் இருந்தாலுமே இதில் வந்து குவாலிஃபை ஆயிடலாம், கண்டிப்பாக போஸ்டிங்கும் வாங்கிடலாம். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரித்மெட்டிக் கொஷின்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கு முன்னால் இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். ஒரு கொஷின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்க நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் நடக்கும். இது வரைக்கும் ஆன்லைனில் தான் நடந்திருக்கு. ஸோ ஆன்லைனில் தான் நடக்கும். ஓகே, கொஷின் லாங்குவேஜ் தமிழில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தமிழில் இருக்காது. இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜாக நீங்கள் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷினை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தமிழில் இருக்காது. ஓகே, ஸோ மேத்ஸில் வந்து அரித்மெட்டிக் மட்டும்தான் கேட்பாங்க. அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி அந்த மாதிரி அட்வான்ஸ் மேத்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பார்ட்னர்ஷிப், ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, பைப் அண்ட் சிஸ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், நம்பர் சிஸ்டம், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், எல்சிஎம் அண்ட் HCF இந்த டாபிக்லாம் வந்து கேட்பாங்க. பார்ட்னர்ஷிப் கூட அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ சிம்பிளான கொஷின் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஈஸியான கொஷின் தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ கேட்பாங்கிறது வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் வேரி ஆகும். அப்படினால நம்பர் ஆஃப் கொஷின் கொடுக்கல. பட் நீங்கள் இந்த எல்லா டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க. இதில் 25 அவுட் ஆஃப் 25 உங்களால் எடுக்க முடியும், ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அடுத்தது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சிலாகிசம், கோடிங், டீகோடிங், அனலாகி, நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ், கிளாசிஃபிகேஷன், பிளட் ரிலேஷன், இன்ஈக்வாலிட்டி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், வென் டயக்ராம், நம்பர் அண்ட் சிம்பிள் சீரிஸ், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டாப்பிக்கில் இருந்துலாம் கேட்பாங்க. ஓகே, டைரக்ஷன் டிஸ்டன்ஸுமே வந்து ரொம்ப ரேர் தான். அதை நீங்கள் படிக்காமல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் புதுசாக ஒரு 2 டாபிக் இருக்குது. இன்ஈக்வாலிட்டி, நம்பர் அண்ட் சிம்பிள் சீரிஸ். நம்பர் மட்டும் சீரிஸாக இருக்குது, சிம்பிள் மட்டும் சீரிஸாக இருக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு 4 வீடியோ இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு வீடியோ தான். இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க எஸ்எஸ்ஜிடிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா. ஓகே, ஏன்னா அதில் இருக்காது. அடுத்ததாக வந்து ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேயில் 5 கொஷின், கரண்ட் அஃபேர்ஸில் 5 கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் இதை மட்டும் படிங்க போதும். அடுத்ததாக பாலிட்டியும் படிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா பாலிட்டிலேருந்து 5 கொஷின் கிட்ட கேட்டிருக்காங்க. இது வேரி ஆகலாம். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இப்போ வந்து கேட்குறப்ப கொஞ்சம் கம்மியாக கூட ஆகலாம். ஜாகிரஃபியில் 4 கொஷின் கேட்குறாங்க. அதுக்காக ஜாகிரஃபி படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
அது உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். நீங்க படிச்சதுல தான் கொஸ்டின் வரும். ஆனா ஜியோகிராஃபி நீங்க நெறைய படிக்கிற மாரி இருக்கும். படிச்சதுல தான் கொஸ்டின் வருமான்ட்டு சொல்ல முடியாது. அதே மாரி எக்கனாமிக்ஸ்ல 2 கொஸ்டின் கேட்குறாங்க. இது கம்மியா தான் இருக்கும். நீங்க இதையும் படிச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரியில 2 கேட்டாலும் அதிகமா படிக்கிற மாரி இருக்கும். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்ல இருந்து கேட்குறாங்க. ஒரு சில நேரம் கேட்காமலே இருக்கிறாங்க. பயாலஜியும் அதே மாதிரி தான். ஓகே. ஸோ நீங்க சயின்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. மத்தபடி ஸ்ட்ராட்டஜிக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நல்லா படிச்சாலே போதுமானது. ஓகே. அடுத்ததா இங்கிலீஷ். இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் எரர் ரிடக்ஷன், அதாவது எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபில் இன் த பிளாங்க், இதெல்லாம் வந்து கிராமர்லேருந்து வரக்கூடிய கொஷின். அடுத்த வொக்காபுலரி வந்து அதிகமாக கேட்குறாங்க. சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசல் வெர்பு மெயினாக கேட்குறாங்க. ஸ்பெல்லிங்கும் கேட்குறாங்க. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் கேட்கல, பட் அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஃப்ரேசல் வெர்ப் இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கிறீங்கன்னா படிக்காமல் இருந்திருப்பீங்க. அது சேர்த்து படிக்கணும். அதனால தான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்ததாக வந்து பிக்யூஆர்எஸ் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கும் படிப்பீங்க. ஓகே. ஒருவேளை எஸ்எஸ்சி ஜிடிக்கு நீங்கள் படிக்கல அப்படின்னா பிக்யூஆர்எஸ் சேர்த்து படிச்சுக்கோங்க. பேசேஜ் ரீடிங் படிச்சுக்கணும். அதுக்கு நான் வந்து நம்ம கோர்ஸில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ப்ராவர்ப் வந்து கேட்குறாங்க. ஓகே. ப்ராவர்ப் வந்து அதாவது பழமொழி வந்து கேட்குறாங்க. 1, 2 வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து படிச்சுக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ப்ராவர்ப் மட்டும்தான் இல்லை. இதில் நான் இப்போ சொன்ன மொத்த சிலபஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ராவர்ப் மட்டும்தான் இல்லை. அதுவுமே உங்களுக்கு ஸ்கூலில் படித்தது ஞாபகம் இருக்கும். முடிஞ்சால் அதுக்கு நான் வீடியோஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ மற்ற எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுடைய கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதில் ஃபுல் மார்க் கூட எடுக்கலாம். 100க்கு 95க்கு மேலே கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கண்டென்ட் இருக்குது. பட் தமிழ்நாடோட கட் ஆஃப்க்கு நீங்கள் அவ்வளோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ எடுத்தால் போதும், போதுமான அளவை விட அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி கொடுக்க போகிறேன். அந்த டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். அதில் தான் இதுக்கான வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499 ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஓகே. ஸோ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் மொத்தமாக நிறைய எக்ஸாமுக்கான வீடியோஸ் இருக்குது. இந்த ஒரே கோர்ஸில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான வீடியோஸ் இருக்குது. ஓகே. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இருக்குது. ரயில்வே எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இருக்குது. அக்னிவீர் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இப்போ ஐபியில் வந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அந்த அந்த சிலபஸும் இருக்குது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், சிவிலியனுக்கான சிலபஸும் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே. மொத்தமாக 2000க்கு அதிகமான வீடியோஸ், பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் படித்தவங்க 1500க்கு மேலே வேறு எக்ஸாமில் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸாமில் செலெக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட் வந்து நான் ஸ்டார்டிங்கில் காட்டினேன். அந்த மாதிரி 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே. எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு வந்து தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். உள்ளே இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்லேருந்து தான் டீச் பண்ணியிருப்போம். மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே பேசிக்லேருந்து தான் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ தான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகே. ஸோ கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499, 3 இயர்ஸ் வந்து வேலிடிட்டி உண்டு. ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதில் நிறையா ஃபோல்டர் இருக்கும். அதில் இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பிஎஸ்எஃப் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மன் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் ஃபஸ்ட்டு டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். அந்த டைம் டேபிளில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே டெய்லி பார்த்து கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேத்ஸ் வீடியோ, ரீசனிங் வீடியோ, இங்கிலீஷ், கிராமர், வொக்காபுலரி, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான வீடியோஸ் வந்து இருக்கும். இதை மட்டும் நீங்கள் நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணால் போதுமானது. இப்போ இதுக்கு முன்னால் 2023 இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டுக்கான ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகே. அப்போ வேகன்சி இவ்வளோ, இதை விட கம்மி தான். இதில் பாதி வேகன்சி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்போது வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டோட நேம் இங்கே இருக்குது. இது தமிழ்நாட்டோட மேலோட கட் ஆஃப். ஓகே. மேல் கேண்டிடேட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஃபைனல் கட் ஆஃப். இந்த மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க ஃபைனலாக போஸ்டிங் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. இதுவும் அவுட் ஆஃப் 100 தான். ஸோ இப்போ காப்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு 35 மார்க் எடுத்தவங்க செலெக்ஷன் ஆயிருக்காங்க. டெய்லருக்கு 36.516, குக்குக்கு 36 யூஆருக்கு, ஓபிசிக்கு 34.518, எஸ்சிக்கு 35. இப்போ இந்த கோடாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்து வேகன்சி இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் யாரும் செலெக்ஷன் ஆயிருக்க மாட்டாங்க. ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், வாஷர்மேன், வாட்டர் கேரியர், அதுக்கெல்லாமே கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பருக்கு, யூஆருக்கு வந்து 51.5 இருந்திருக்கு. ஓகே. ஸோ பாதி மார்க் எடுத்தாலே நீங்கள் செலெக்ஷன் ஆயிடுவீங்க. அதுவும் இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான் கேட்பாங்க. படிக்காமலே நிறைய பேர் வந்து 30-35 மார்க் எடுத்துருவாங்க. படிச்சிங்க அப்படின்னா 60-70 மார்க் எடுக்கிறத இதில் அசால்ட்டாக எடுக்க முடியும். ஓகே. ஸோ அதனால் இதில் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நாளாக என்னால் எந்த எக்ஸாம்லையும் செலெக்ஷன் ஆக முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே.
அடுத்ததாக ஃபீமேலுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். 2 போஸ்ட்டுக்கு தான் வேகன்சி இருந்துச்சா, இல்லைனா 2 போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா ஃபீமேல் நிறைய பேர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டிலேருந்து. ஓகே. ஸோ வாஷர் மேனுக்கும் ஸ்வீப்பருக்கும் மட்டும்தான், அதுவும் மினிமம் பாஸ் மார்க் என்னவோ அதுதான் வந்து கட் ஆஃபாகவே இருந்திருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ணலாம்? இந்த வருஷம் வேகன்சி அதிகம் தான், பட் இருந்தாலும் நீங்கள் 60க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக டார்கெட் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப கஷ்டமான சிலபஸ்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிலபஸ். 60 நாளுக்கு 60 மார்க் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். ஸோ மேத்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கலாம், பட் 20க்கு மேலே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரீசனிங்லேயும் ஃபுல் மார்க் எடுக்கலாம், பட் அதுலேயும் 20க்கு மேலே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ்லையுமே ஃபுல் மார்க் எடுக்கலாம், பட் நான் வந்து உங்களுக்கு கம்மியான சிலபஸாக படிக்கிறதுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ 10க்கு மேலே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அதுலேயுமே வந்து நீங்கள் ஒரு 15 கிட்டையாவது எடுக்கலாம், பட் அதில் உங்களுக்கு நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கும் கரண்ட் அஃபேர் மட்டும்தான் படிக்க கொடுக்க போகிறேன். அதில் 10 மார்க் நீங்கள் எடுத்தால் போதும். ஓகே. டோட்டலாக வந்து 60க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிடும். 50க்கு மேலே எடுத்தாலே போஸ்டிங் கிடச்சிரும், பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக வந்து உங்களுக்கு நான் டார்கெட் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கான 60 டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் தானே, நான் ஃபிசிக்கல் முடிச்சுட்டு எக்ஸாம் படிச்சுக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரிஸ்க்கு. ஓகே. ஏன்னா ஒரு வேலைக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ இருந்தே படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் செலக்ஷன் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஓகே. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதும் தெரியலை. கண்டிப்பாக காம்படிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுக்குள்ளேயும் காம்படிஷன் இருக்குது. கட் ஆஃப் லோவாக இருக்குது அப்படின்னாலும் இந்த வருஷம் கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் எஸ்எஸ்சி ஜிடியில் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஒரு வருஷம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஒரு வருஷம் ரொம்ப அதிகமாச்சு. அப்படி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கையில் ஒரு சான்ஸ் இருக்குது, அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் படிக்கணும். இப்போ இருந்து நீங்கள் டெய்லி ஃபிசிக்கலுக்கு 1 மணி நேரம் கொடுக்க போகிறீங்க. ஒரு நாள் ஃபுல்லாலாம் ஓட முடியாது. 1 மணி நேரம் கொடுக்க போகிறீங்க. அடுத்து இந்த 60 டே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். இதே ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடிக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா எஸ்எஸ்சி ஜிடியோட நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே வரப்போகுது. அதுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகே. நான் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி கூடிய சீக்கிரம் கொடுக்க போகிறேன். அதுவும் மோரார்லெஸ் இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ அதனால் இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதுக்கான 60 டே ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. இதில் டெய்லி நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர் வீடியோ பார்க்கணும். கரண்ட் அஃபேர் வீடியோ ஜனவரி 2025லேருந்து பாருங்கள். அது வந்து எப்போ வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பரில் எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒரு மந்த்துக்கு 9 வீடியோ 10 வீடியோ அப்படிங்கிற நம்ம கோர்ஸில் இருக்கும். அதை மட்டும் படித்தாலே போதுமானது. அதை தாண்டி வராது கண்டிப்பாக. இதில் மேலோட்டமாக தான் கேட்குறாங்க. ஸோ அது மட்டுமே உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியன்ட்னு சொல்லுவேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே தான் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். தமிழில் தான் வந்து டீச் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஒருவேளை எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, 10 வீடியோலாம் பார்க்க முடியாது அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோன்னு ஒன்று கொடுத்துருப்போம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். 100 கொஷின். அதையாவது பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நிறையா கொஷின்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ இது வந்து நான் டைம் டேபிளில் இன்க்ளூட் பண்ணலை. இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. அடுத்த டைம் டேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட்டர் சீரிஸ், லெட்டர் அனலாகி, லெட்டர் கிளஸ்டர் இந்த 3 டாப்பிக்கும் பார்க்கணும். அடுத்ததாக வொக்காபுலரியில் 1 ஹவர் சப்ஸ்டியூஷனில் 2 வீடியோ பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கேல ஒரு வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி டெய்லி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் டைம் டேபிளில் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ 20 நாளில் வந்து உங்களுக்கு ரீசனிங் கம்ப்ளீட் ஆகிட்டு, வொக்காபுலரியும் கம்ப்ளீட் ஆகிட்டு, வொக்காபுலரி வந்து 24வது நாளில் தான் கம்ப்ளீட் ஆகுது, பட் ரீசனிங் வந்து 20 நாளில் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ 21வது நாள்லேருந்து உங்களுக்கு மேத்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கும். டெய்லி நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதை நீங்கள் மாற்றக்கூடாது. மற்றது மட்டும் மாறி மாறி இருக்கும். உங்களுக்கு டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ 31வது நாள்லேருந்து கிராமர் வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. கிராமரும் நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே படிக்க சொல்லலை. அதே மாதிரி வொக்காபுலரியுமே கம்ப்ளீட்டாக எல்லாமே படிக்க சொல்லலை. டாப் 100 டாப் 200 மட்டும் தான் படிக்க சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் கிராமரில் ஒரு 22 வீடியோஸ் மட்டும்தான் பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்தாலே போதும். நம்ம இங்கிலீஷில் 10 மார்க் தான் டார்கெட் வச்சுருக்கோம். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப கம்மியான வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட வீடியோஸ் இருக்குது. பட் அது ஓவர்லோட் ஆயிரும். இந்த எக்ஸாமுக்கு அது தேவையில்லை அப்படின்னால நான் இவ்வளோ எடுத்தால் போதும் அப்படிங்கக்கூடிய டார்கெட்டில் இவ்வளோ படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ 60 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா 60 நாளுக்கு அப்புறம் டைம் இருக்கும். இப்போ ஃபிசிக்கலுக்கே வந்து 2 to 3 மந்த்ஸ் வந்து டைம் எடுத்துக்குவாங்க. ஃபிசிக்கல் முடிஞ்சு எக்ஸாமுக்கு அடுத்து ஒரு 2 to 3 மந்த்ஸ் ஆகும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மந்த் வந்து எக்ஸாமுக்கு இன்னும் இருக்குது. 60 நாள் தான் நான் டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், வொக்காபுலரியில் இன்னும் நிறையா இருக்குது. அதை ஃபுல்லாக பாருங்கள். ஹிஸ்ட்ரி பாருங்கள், ஜியாகிரஃபி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. உங்களோட ஸ்கோரை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக ட்ரேட் டெஸ்ட்டு. இப்போது
இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ஐடிஐ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். கார்பெண்டர், பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன், பம்ப் ஆப்பரேட்டர், அப்ஹோல்ஸ்டர். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஸோ ஐடிஐ எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ட்ரேட் டெஸ்ட்டே கிடையாது. ஐடிஐ முடிச்சிருக்கனால உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட்டே கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும், ஃபிசிக்கலாக பாஸ் ஆகணும். ஓகே. அதுக்கப்புறம் குக்கு, வாட்டர் கேரியர், வெயிட்டர் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் NSQF சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் இந்த இதில் ட்ரைனிங் எடுத்த மாதிரி தான். அதனால் இதுக்கும் ட்ரேட் டெஸ்ட்டு கிடையாது. ஓகே. ஸோ அப்போ ட்ரேட் டெஸ்ட் வந்து இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து 10th மட்டும் முடித்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலாக எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க போகிறது கிடையாது. இந்த இதில் உங்களுக்கு ஸ்கில் இருக்குதுன்ட்டு. ஸோ அந்த ஸ்கில் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு வைப்பாங்க. இப்போ காப்லருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷூ வந்து கரெக்டாக உங்களால் பாலிஷ் பண்ண தெரியுதா, ஷூ பாலிஷ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ண தெரியுதா, லெதர் கரெக்டாக கட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி ஷூ வந்து தைக்கிறது, ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்ட சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்சு காட்டணும். உங்களுக்கு இதில் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆக முடியும். டெய்லர் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்க தெரியுதா, அதே மாதிரி யூனிஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களா, கட்டிங் கரெக்டாக பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க. வாஷர்மேன் வந்து மெயினாக வந்து அயர்ன் பண்ண தெரியுதா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. வாஷ் பண்ண தெரியுறதை விட, வாஷ் பண்ணுறது கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணிடுவீங்க. பட் அயர்ன் பண்ண தெரியுதா அப்படிங்கிறதான் செக் பண்ணுவாங்க. யூனிஃபார்ம், காக்கி யூனிஃபார்ம், டெரிகாட்டன் யூனிஃபார்ம், ஊலன் ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி நீங்கள் அயர்ன் பண்ணுறீங்க, எந்த ஆர்டரில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. பார்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்பருக்கான அந்த டூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களா, ஹேர் கட்டிங் கரெக்டாக பண்ணுறீங்களா, ஷேவிங் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்வீப்பருக்கு வந்து க்ளீன் பண்ணுறீங்களா, டாய்லெட் பாத்ரூம்லாம் உங்களால் வந்து க்ளீன் பண்ண முடியுதா, அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், என்னென்ன வாஷிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், அதுக்கான ஃபார்முலா என்ன, அதனால் எதுவும் பின் விளைவுகள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கொஷின்ஸும் கேட்பாங்க. ஓகே. இது கோஜி அப்படிங்கிறதுக்கு வேக்கன்சி கம்மி தான். அதுக்கு மேக்ஸிமம் யாரும் அப்ளை பண்ண மாட்டீங்க. இதை பற்றி எனக்குமே தெரில. ஃபுட் பிரிண்ட்ஸ் ட்ராக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதை பற்றி தெரிஞ்சால் நான் வந்து அடுத்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அடுத்ததாக இதில் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்களா அப்படின்னா, அந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன். அதாவது ஐடிஐ முடிச்சு 2 இயர் ஐடிஐ முடிச்சிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. 1 இயர் ஐடிஐ கோர்ஸ் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவை. மற்ற எதுக்குமே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கல. ஓகே. ஏன்னா ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்க போகிறது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவையில்லை. ஓகே. ஒன்று ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லைனா NSQF சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், இல்லைனா மற்ற 10th மட்டும் முடித்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகணும். ஓகே. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் தேவையில்லை. இப்போ எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்க அப்படின்னா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, லட்சத்தீவு இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இதுதான் வந்து இதுக்கான சென்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. பட் இங்கே தான் கண்டிப்பாக போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சென்னையில் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, 10th மார்க் ஷீட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அடுத்ததாக ஐடிஐ ஒரு சில போஸ்ட்டுக்கு கேட்டிருந்தாங்க. அதில் நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். அடுத்ததாக நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இடபிள்யூஎஸ்ஸா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா நீங்கள் எதில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அது நீங்கள் ரீசெண்டாக வாங்கினதாக இருக்கும். இப்போ இடபிள்யூஎஸ், ஓபிசினா ரீசெண்டாக சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அது ஓகே. எஸ்சி, எஸ்டிக்கு நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொன்று டொமிசைல் சர்டிஃபிகேட். டொமிசைல்னா நேட்டிவிட்டி. இப்போ தமிழ்நாட்டுக்கு தனியாக வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அது என்னென்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான். ஒரு சிலர் ரெசிடென்ஷியல் ஓகேவான்னு கேட்பீங்க. மேக்ஸிமம் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நேட்டிவிட்டி இருந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். எப்போ வாங்கியிருந்தாலும் ஓகே. இப்போ நான் 5 வருஷத்துக்கு முன்னால் வாங்கியிருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நேட்டிவிட்டி சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஓகே. ஆனால் வாங்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அடுத்தது ஒரு சில போஸ்ட்டுக்கு NSQF லெவல் 1 சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓகே. எல்லா போஸ்ட்டுக்கும் தேவையில்லை. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்ளை பண்ணுற வீடியோ நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அப்ளை பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.